சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். My only granddaughter Deborah, very precious Deborah. My Andrew, a very precious, very intelligent boy. He wants to go and serve in the Indian Army. That's what his desire is. Paul is taller to me, praise the Lord, and he's the eldest son. God will bless this family. Praise the Lord. இங்கே வர வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறது தான் முதல் தடவை. I thought it was better that he did it, but ஆனால் இந்த முறை கட்டாயமாக நான் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நான் என்ன பிரசங்கிப்பது என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு இடத்துக்கும் போகும்போது ஆண்டவரே ஒரு வார்த்தையை தாரும் என்று சொல்லி கேட்பது உண்டு. நாம் வாசிக்க போகிறோம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ஆண்டவர் என்னைய தெரிந்து கொண்டார், ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பூமியில கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் நம்முடைய தேவனுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். ஒருவேளை வேதத்தில் ஒரு முறை சொன்னால் நம்ம விசுவாசிக்க மாட்டோம்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, 2வது முறை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல திரும்பவும் இதே காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தம்முடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மை கழுவினதின் நோக்கம் என்ன? இங்கே மறுபடியும் சொல்லுகிறது, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கும்படியாக. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட போது நமக்கென்று எழுதி வைத்த திட்டம் இதுதான். இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே கேட்பாங்க, என்னுடைய அழைப்பு என்ன? நான் அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, போதகரா, சுவிசேஷகரா? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கென்று வைத்திருக்கிற வரங்கள் என்ன? நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சித்தத்தை நான் அறிய வேண்டும் என்று சொல்வார்கள். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக அல்ல. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் வைத்திருக்கிற ஒரு நோக்கம், ஒரு திட்டம். முதலாவது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஊழியம். நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவனுடைய சாயலாக என்ன செய்கிறோமாம்? நாளுக்கு நாள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறதற்கு என்று சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் அனுதினமும் நாம் அவருடைய சாயலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூலோக வாழ்க்கையிலும்
இப்பொழுது அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற இடத்திலும் இந்த 2 ஊழியங்களை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவின் ஊழியத்தையும் ஆசாரியனுடைய ஊழியத்தையும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றின பின்பு நம்மை அந்த சாயலாக மாற்றும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் உலகத்துல வாழ்கிற நாட்களில் எல்லாம் ஒரு நோக்கத்தோடு கூட வாழ்கிறோம். என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்து வாழ்கிறோம். வேதம் கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர் யாராயிருக்கிறார்? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியன் உண்டு. அவர் என்ன செய்திருக்கிறார்? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அறிக்கையின் அப்போஸ்தலனும் பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று இதை நாம் வாசிக்க வேண்டும். அவர் நாம் செய்கிற அறிக்கைகளின் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். நமக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யாவிட்டால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இல்லை. நமக்கு ஒரு ஆசாரிய வேலையே தேவையில்லை. அவர் எதற்கு ஆசாரியனாய் இருக்கிறார்? நாம் அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களையும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல கொண்டு சென்று அதன் நிமித்தமாக பிதாவோடு கூட நமக்காக பரிந்து பேசும்படியாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல அவர் ஆசாரியன் மட்டுமல்ல, அவர் ராஜாவுமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை தம்முடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்க பண்ணி இருக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராய் அவர் இன்றைக்கும் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். ஓகே, அவர் மட்டும்தான் வீற்றிருக்கிறாரா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே நம்மை அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து ஆசாரியனுடைய ஊழியத்தையும் நிறைவேற்றுகிறார், ராஜாவினுடைய ஊழியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மத்தேயுவின் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னதை நம்ம வாசித்திருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமா தோன்றுகிறது. ஆகையால் நாம் என்ன செய்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் என்பதனால தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்று சொன்னால், நான் வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், வாரம் ஒரு முறை நான் உபவாசிக்கிறேன், உமக்கு காணிக்கை செலுத்துகிறேன், தசம பாகத்தை கரெக்டாக கொடுக்குறேன், எல்லாம் உமக்காக செய்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்காக யாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படி செய்யும். ஆனா ஆண்டவர் செய்கிற எந்த காரியத்தையும் உலகத்திற்காக செய்கிறதில்ல. அவருக்கு நித்தியத்துல ஒரு நோக்கம் உண்டு. Everything that God has done right from the beginning of the world has a purpose in eternity. நித்தியத்துல ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் எந்த காரியத்தையும் உலகத்துல செய்யறதில்ல. ஆகையால் அவர் இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொல்லும்போது அது என்னன்னா, அவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு. என்ன கற்றுக் கொடுத்தார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார். அந்த ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால் போதாது, அந்த ராஜ்யம் வரத்தக்கதாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். Seek first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொன்னால்,
தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தேடி பாருங்கள். என்னுடைய வயிற்றுக்காக, எனக்காக, என் வாழ்க்கைக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக என்று எப்பொழுதும் நமக்குரியவைகளே தேடாமல் தேவன் விரும்புகிறது அவருடைய ராஜ்யம், குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வரத்தக்கதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். இப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இந்த பூலோகத்துல கொண்டு வந்து இறக்குகிறது யாருடைய வேலை அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஒரு ஜனமாக பிரித்தெடுக்கப்பட்டு கானான் என்னும் தேசம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவங்க ஒரு நாடாக ஸ்தாபிக்கப்படுவதற்கு, ஒரு ஜாதியாக, ஒரு தனிப்பட்ட ஜாதியாக ஸ்தாபிக்கப்படுவதற்கு 2 விதமான ஊழியங்கள் மிகவும் முக்கியமாக இருந்தது. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வராரு, சீனாய் மலையினிடத்துக்கு கொண்டு வருகிறார், அங்கே பல காரியங்களை அவர்களோடு கூட பேசுகிறார். முதலாவது ஊழியத்தை ஏற்படுத்துகிறார், ஆசாரியனுடைய ஊழியம். இஸ்ரவேல்ல முதலாவது ராஜா ஏற்படுத்தப்படவில்லை, இஸ்ரவேலிலே முதலாவது ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் பல காலங்கள் இந்த இஸ்ரவேல் மக்களை தேவனுடைய வழிகளிலே நடத்தினார்கள். அவர்கள் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக அந்த ராஜாவினுடைய ஊழியம் 2வதாக ஸ்தாபிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்களினுடைய காலத்திற்கு பின்பாக நாம் ராஜாக்களினுடைய காலத்தை பார்க்கிறோம். ஆனாலும் அங்கேயும் பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய ஊழியம் ஒழிந்து போகவில்லை. ராஜாக்களும் எப்பொழுதுமே ஆசாரியர்களை சார்ந்து தான் அந்த ராஜ்யத்தை நடத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த 2 ஊழியங்களும் வெவ்வேறான நபர்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2 ஊழியங்களும் சேர்ந்து இணைந்து செயல்படும் போதுதான் தேவனுடைய மக்கள் தங்களுடைய நிலையிலே ஸ்தாபிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்களும் நானும் அந்த ராஜாவினுடைய ஊழியத்தையும் ஆசாரியனுடைய ஊழியத்தையும் தனித்தனியாக பிரிக்க தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு எப்பொழுது வந்தாரோ அப்பொழுது அவருக்குள் இந்த ராஜாவினுடைய ஊழியமும் ஆசாரியனுடைய ஊழியமும் இணைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவருடைய சாயலாக மாற்றப்படுகிற நாம் என்ன செய்றோம்? அதே 2 ஊழியத்தை நீங்களும் நானும் செய்றோம். இப்போ ஆசாரியனுடைய ஊழியம் என்ன நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்கு இருந்த பிரதான வேலை பலிகளை செலுத்துவது. அந்த பலி செலுத்துற வேலையை வேற யாரும் செய்யக்கூடாது. எவ்வளவு பவர்ஃபுல் கிங் ராஜாவாய் இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஆசாரியராய் இராவிட்டால் அந்த சாக்ரிஃபைசஸ் பலிகளை அவர் செலுத்தக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியான ஆசாரியன் என்று சொன்னேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இயேசு கிறிஸ்து பூலோகத்துல இருந்த நாட்கள்ல பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லுகிறது. ஆரம்பிக்கும் போது அங்க சொல்லுது, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி அவர் அழைத்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தனக்காக அழுதிருந்தால், இயேசு கிறிஸ்து தனக்காக கண்ணீர் விட்டிருந்தால், அந்த வார்த்தை சொல்லுகிறபடியே என்ன நடந்திருக்கணும்? அவர் மரிக்காமல் அந்த மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால் இதிலிருந்து நமக்கு கிளியரா புரியுது, இயேசு கிறிஸ்து தனக்காக வேண்டுதல் செய்யவில்லை. என்ன செய்தார்? தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. நித்திய ரட்சிப்பை அநேகர் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் அங்கே வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆசாரியனுடைய ஊழியம் என்று எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஆசாரியன் ஒருபோதும் தனக்காக எதையும் செய்து கொள்ள முடியாது. ஆசாரியர்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தால் அது அதிகமாக மற்றவர்களுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. அவனுக்கு தேவனுடைய ஆலயம், தேவனுடைய காரியங்கள் தான் எல்லாவற்றை காட்டிலும் மேலானதா இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடினா எனக்கெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதை விட்டு எனக்கு கிடைக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்?
வேண்டுதல் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக நான் விண்ணப்பிக்க வேண்டும். இங்க இருக்கிற யாராகிலும் சொல்ல முடியுமா, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி நீங்க கையை தூக்கி எந்திரிச்சு நின்னீங்கன்னா கூட நான் சொல்லுவேன், நீங்க ஜீவனோடு கூட இந்த இடத்துல நிக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஆகையால் நாம் பல நாட்களாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டுட்டோம். இனிமேல நமக்குரியவைகளை தேடாமல் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி அவர் நம்மை அழைத்திருக்கிற ஆசாரிய ஊழியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எல்லா விதமான விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் ஜெபத்தோடு கூட நாம் விழித்திருக்க வேண்டும். நமக்காக பண்ணுகிற ஜெபம் அல்ல, மற்றவர்களுக்காக. எபிரேயர் 7:26-27 அவர் தம்மை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்தான் ஆசாரியன், அவர்தான் பலி. ஆசாரியன் எப்பொழுதுமே ஒரு பலியை கொண்டு வந்து என்ன செய்வாரு? பலிபீடத்தின் மேல வைப்பாரு. இயேசு கிறிஸ்து செலுத்துவதற்கு வேறு பலி இல்லை, அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ நீங்களும் நானும் எப்படி இந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுவது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. இந்த பலிக்கும் பழைய ஏற்பாட்டு பலிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டுல பலி பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட வேண்டும் என்றால் கொல்லப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அது பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட முடியும். ஜீவ பலி, நீங்க உங்களை கொல்ல தேவையில்லை, நீங்க மறிக்க தேவையில்லை, நீங்க உயிரோடு கூட இருக்கும் போதே என்ன செய்றீங்க? உங்களை அந்த பலிபீடத்தின் மேல வைக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அனுதினமும் எனக்கும் உலகத்தார் போல பல தேவைகள் இருக்கிறது, ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் உம்முடைய சித்தத்தை மட்டுமே செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஓகே, என்ன செய்றார்? இப்ப பிதாவினுடைய வலது பார்சத்துல இருக்கிறார், நித்திய ஆசாரியரா இருக்கிறார். அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக அங்க பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். பிதாவே, நான் இரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த மகன் மகள் சொல்லுகிற அறிக்கையை பாரும், அவருடைய வாயின் வார்த்தைகளின்படி அவர்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லி நல்ல அறிக்கை செய்தீர்களானால் அவர் கொண்டு போவார். ஒரு சூழ்நிலையில அறிக்கை செய்யாமலே இருக்கலாம், ஐயோ என்னோ நடக்குது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, சூழ்நிலைகளினால் என்ன செய்வீங்க? ஒரு கூழாங்கல்லை போல இங்கேயும் அங்கேயும் அடிபட்டு அலசடிப்பட்டு பலவிதமாய் சூழ்நிலைகளின் கருணைக்கு நீங்கள் விட்டுவிடப்படுகிறீர்கள். ஆனால் மூன்றாவதாக தவறான அறிக்கை செஞ்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் கேட்க மாட்டாரு, சூழ்நிலையின் கையிலையும் நீங்க இல்லை. தவறான அறிக்கை செஞ்சீங்கன்னா ஒருத்தன் காத்திருக்கிறான், அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இரவும் பகலும் பிதாவுடைய சமூகத்தில் நின்று சகோதரரை குற்றம் சுமத்துகிறவன். உங்க வாயின் வார்த்தை எடுத்தே பிதாவிட்ட போவான். பாருங்க ஆண்டவரே, அவங்க சொல்றாங்க நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு சொல்றாங்க, அதனால உங்க பிள்ளையினுடைய வாஞ்சையின்படியே நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? கொண்டு போய் சொல்லுவாங்க, பிதாவை சீக்கிரம் உங்க பிள்ளையுடைய வாஞ்சை நிறைவேற்றுவது உங்களுடைய காரியமாச்சே, நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவான். தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் ஒரு தவறான அறிக்கை மட்டும் செய்யாம இருங்க. அறிக்கை செய்யாமலையும் இருக்காதீங்க, சரியான நல்ல அறிக்கையை செய்யுங்க. இந்த வேத வசனம் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையை நீங்கள் உங்க வாயினால செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறார்? பிதாவினிடத்தில் செல்கிறார், அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு போய் அந்த அறிக்கையின்படி உங்கள் வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியாக உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதி ஸ்தோத்திரத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய பலியாக நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். கிறிஸ்துவுடனே கூட எத்தனை பேர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்க மறிக்கலன்னா நீங்க எழும்ப முடியாது. அதாவது ஒருவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், சிலுவை என்று சொன்னால் என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு குறுக்கிடுகிற இடம். என் சித்தம் இங்க இருக்கு, தேவனுடைய சித்தம் இங்க இருக்கு, இது ரெண்டும் குறுக்கிட்டா என்ன ஆகுது? அங்கதான் சிலுவை. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாயினாலே மட்டும் கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறார்கள்.
தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய சுய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை எடுத்து ஓடுவதில்லை. அப்படி ஓடினா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற திருச்சபை மிகவும் வல்லமையா இருக்கும். பிசாசு வாலாட்டவே முடியாது நம்மகிட்ட. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். உங்க சித்தம் தேவ சித்தம், உங்க சித்தம் தேவ சித்தம். இப்படியே படகு என்ன செய்துட்டு இருக்கு? லெஃப்ட் ரைட் ஆடிக்கிட்டே இருக்கு. ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்கு வழியே இல்லை. என்னைக்கு தேவ சித்தத்துக்கு முழுசா ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் படகு ஸ்டெபிலைஸ் ஆகி என்ன செய்யும்? நல்லா ஓட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், நிறைய சந்தேகங்கள் உங்களை தாக்கி கொண்டு இருந்தால் ஒரே காரை இன்றைக்கு இரவு செய்யுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் சித்தத்தை கீழே வச்சுட்டேன். கல்வாரி சிலுவையில நீர் எனக்காக மரித்தீர், என்ன சித்தம் வைத்தீர், அந்த சித்தத்தை நான் எடுத்துக்கொண்டு ஓடுறேன் இன்னைக்குல இருந்து. இதுல ஒரு புதிய அதிகாரம் கிடைக்குது. என்னன்னு பாருங்க. சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு சங்கீதம். இங்கே 2 முறை அவர் ஆண்டவர் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் வீற்றிரும். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். சியோன் என்று சொன்னால் அதிகாரமும் ஆளுகையும் உள்ள இடம். இந்த அதிகாரமும் ஆளுகையும் உள்ள இடத்திலிருந்து கிறிஸ்துவின் செங்கோல் புறப்படும் என்று சொல்லி சங்கீதம் 110 சொல்கிறது. இப்போ கிறிஸ்து அதிகாரமுடையவர் தான். அவர் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு என்ன சொன்னாரு? அதிகாரத்தை நான் தூக்கிட்டு பரலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரா? சொன்னார், வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க புறப்பட்டு போங்க. நீங்க போய் நான் ஆரம்பித்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி கிறிஸ்து நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். நீங்க ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்க என்றைக்கு உங்களுடைய ஆசாரிய ஊழியத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறீர்களோ அப்பொழுது இந்த ஆளுகையின் அதிகாரம் உங்கள் கையில கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறீர்கள், சூழ்நிலைகள் உங்களை ஆளுவதில்லை. ஒரே எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்றேன். ஆண்டவர் மோசே அழைக்கிறார். 40 வயசுல ஆண்டவர் மோசே அழைத்த போது அவன் சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், என்னால பேச முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பல நேரத்தில் ஆண்டவருக்கு சாக்கு போக்கு சொல்லும்போது ஆண்டவர் கேட்கறதெல்லாம் உன் கையில் இருக்கிறது என்ன? ஆண்டவர் எங்கேருந்தோ எதையோ உடச்சி கொண்டாந்து எனக்காக பயன்படுத்துன்னு கேட்கல. உங்கள் கையில் இருக்கிறது என்ன? அதை பயன்படுத்துங்கன்னு தான் ஆண்டவர் கேட்குறார். மோசேயின் கையில் கோல் இருந்தது. கோலை கீழே போட்டான், சர்ப்பமானது. சர்ப்பத்தை பிடிக்கிற விதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாளால் பிடிச்சா என்ன செய்யும்? சர்ப்பம் திரும்பி ஒரே கொட்டும், உங்களை கொட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் வாளால் பிடின்றார். வாளால் பிடிச்சான். தேவன் சொன்னதுனால அது என்ன செஞ்சது? அவன் கையிலே சர்ப்பமானது, அது அவனை பாதிக்கவில்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த செங்கோலை எடுத்துட்டு போ, பார்வோன் கிட்ட போய் என் ஜனங்களை விட சொல்லு அப்படின்னு சொல்றார். போறான், பார்வோன் கிட்ட போறான். பார்வோன் உடனே என்ன செஞ்சாரு? தான் மந்திரவாதிகளை கூப்பிட்டாரு. அதே மாதிரி கோலை கீழே போட்டாங்க. மோசேயின் கோல் என்ன செஞ்சிச்சு? கோல்களையும் விழுங்கி போட்டது. இப்போ மோசே திரும்ப கையில் எடுக்கிறாரு. நான் யோசித்து பார்க்குறேன், மோசேக்கு ஒரு சின்ன கோல் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உங்ககிட்ட இன்னும் அதிகாரம் இருக்கு மோசே, இன்னும் அதிகாரம் இருக்குது பாருங்க. அதுக்கு மேலே ரொம்ப சொல்ல தேவையில்லை. அந்த கோலினாலே மோசே செய்ததை மட்டும் யோசித்து பாருங்க. பார்வோன் ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறான். ஆனால் எகிப்தின் குடுமி யார் கையில் இருந்தது? மோசே கையில் தான் இருந்தது. மோசே நினைச்சா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு. சாத்தான் ஒரு அளவுக்கு தான் உங்களோட வாலாட்ட முடியும். அதுக்கு மேலே தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அவன் என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் தகர்த்தெறிய முடியாது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் உங்கள் கையில் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறீங்க? ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும்படியாக செய்ய போகிறார். நம்முடைய கரத்தில் ஒரு கோல் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப தூரம் நீங்கள் தேடி பார்க்க வேண்டாம், உங்கள் கையில் கோல் இருக்கு. சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அறிக்கை செய்வதில்லை, நீங்க கட்டளை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். ராஜாவினுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஒரு ராஜா ஒரு வார்த்தையை சொன்னா அந்த அவர் சொன்ன வார்த்தையின்படியே தான் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் என்ன செய்வார்? கூப்பிட்டு தலையை சீவிடுவார். அதே போலதான் நீங்களும் நானும் அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதை காட்டிலும் மேலான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். எலியாவின் வாக்கினாலே அன்றி 7 வருஷம் என்ன செய்யல?
மழை பெய்யாமல் தடை பண்ணப்பட்டிருந்தது. எலியாவை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினவர் அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ள மேலான அதிகாரம், மேலான வல்லமை இருக்கிறது. இன்றைக்கும் இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஒரே காரியத்தை நாம் செய்ய வேண்டும், நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய கரத்தில். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை குறித்தே நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இதை குறித்து யோசித்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய், பலனற்று போய், நான் எப்படி இதோட இன்னும் எத்தனை காலம்தான் போராடிட்டு இருக்க போறேன், எத்தனை காலம்தான் எனக்கு இந்த போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு நிமிஷம் அதெல்லாவற்றையும் மறந்து விடுங்க. ஜஸ்ட் forget it. அதெல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னை நீர் ஆசாரியனாக அழைத்திருக்கிறீர் ராஜா, உம்முடைய ராஜாவாக ஆளுகை செய்யும்படியாக அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஒரு ஆசாரியனாக உங்களை அர்ப்பணிங்க. தேவனுடைய கரத்தில் அந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் நான் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய சமூகத்தில் செய்யும்படியாக, அநேகருக்காக பரிந்து பேசுகிற, பரிந்து மன்றாடுகிற, அல்லேலூயா, ஒரு பலவானான கிறிஸ்தவனாக நான் மாறும்படியாக இப்பொழுது எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன். அல்லேலூயா, நீர் எடுத்து என்னை நடத்தும். என் சித்தம் அல்ல நாதா, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா, துதி ஸ்தோத்திரங்களை, அல்லேலூயா, உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை உமக்கு செலுத்தும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. எந்த நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் உற்சாகத்தோடு கூட உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உம்மை ஆராதிக்கவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வோமா? அவர்களுக்குள்ளே தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா பயத்தின் கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே முறிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Let your light shine in their hearts, Father. Let the light of your revelation shine in their hearts, Lord. Father, hallelujah. Let them see the light this day, Father. In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாகட்டும். அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிசாசு அந்தகாரத்தினாலே மறைத்து வைத்திருந்த, அவருடைய கண்களுக்கு மறைத்து வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய், வெளிப்படையாய் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்ருவானவன் இவர்களை தோற்கடித்த எல்லா சூழ்நிலைகளிலும் இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு வெற்றியை நீ தருகிறதுக்காய் நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி லார்ட். Thank you Jesus, we give you thanks Lord. Thank you Father, we give you the thanks Master. Hallelujah, for you alone are worthy. You alone are worthy Father. You alone are worthy Jesus. Hallelujah, and we exalt your name. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. நன்றி அப்பா. ஹalleluya. நீர் பலத்த காரியங்களை இவருடைய வாழ்க்கையில செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் தேவனே, ஆமென். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய உங்களுக்கு தெய்வீக சுகம் என்னும் புத்தகம் வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். சார்ல்ஸ் கேப்பின் பேனாவிலிருந்து என்னும் புதிய நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றேன். அதனை விலைக்கு வாங்க எங்களிடம் தொடர்பு கொள்ளவும். இருப்பதை மாற்றி வருவதை உருவாக்கும் வழியை அந்த நூலை படிப்பதின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய முத்தான சத்தியங்கள், தேவதூதர்களின் பணி என்னும் புத்தகங்கள் எங்களிடமும் கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் கிடைக்கும். விலைப்பட்டியலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய லேண்ட்லைன் 913432545457. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919345100944. எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.